எல்லாருக்கும் வணக்கம். 9ஆம் தேதி ரிலீஸு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இன்னும் 3 நாள் இருக்குது. இந்த படம் லால் சலம் அன்னைக்கு இப்போ ட்ரெயிலர் போட்டாங்க. அன்றைக்கி வந்திருப்பேன். அன்றைக்கி சாயங்காலம் வந்தால் நம்ம இளையராஜா மகள் இறந்து விட்டாங்க. அங்கே போயிட்டேன், மன்னிக்கணும். இந்த படத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல கதை, அருமையான கதை கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த கதையில் என்னென்னா, இந்த கதை சொல்லும்போதே எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக வந்துடுச்சு. இந்த மாதிரி சொல்லும்போது இப்படி இந்த கதையில் என்ன எப்படி நடித்தோம் அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியலை. ஆமாம், அதே மாதிரி இங்கே அத்தனை டெக்னீஷியனும் அருமையாக இதுக்கு ஒத்துழைச்சாங்க. இங்கே வந்திருக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னும் பேசணும்னா என்ன பேசுறது ஒன்றும் புரியல. ஐஸ்வர்யா ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லலாம். நன்றி, வணக்கம். பத்திரிகை, ஊடகம், தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். லால் சலாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 9ஆம் தேதி எப்போ வரும்? முடிஞ்சால் 8ஆம் தேதி அமெரிக்காவில் போய் பார்த்துடலாமான்னு யோசிக்கிறேன். பட் விசா கிடைக்கல, இல்லைனா போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். அந்த பாஸ்போர்ட் இருக்குதுங்க. என் நண்பர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. விஷ்ணு சால் பிரதர் பாஸ்போர்ட் ஒன்றுமே எனக்கு ஞாபகம் வருது. இல்லை பாஸ்போர்ட்டில் ஒருத்தர் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம திவாகர் அவங்க வீட்டில் பாஸ்போர்ட்டில் பின்னாடி கத்திரிக்காய் 1/2 கிலோ, வெங்காயம் 3/4 கிலோ டைரி நினச்சி எழுதி வச்சுருக்காங்க பாஸ்போர்ட்டில். அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அப்புறம் திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க ஒரு ஏர்போர்ட்டில் போயிட்டு. சாரி மேம், நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. நான் படம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். லைஃப்பில் எனக்கு ஒரு முக்கியமான படம். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட நம்ம நடிக்கிறோன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது எனக்கு ரொம்ப இப்போ கூட கனவு மாதிரி இருந்தது. ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க படத்தை. ஐஸ்வர்யா மேம்க்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எப்போவுமே எல்லா படத்துலையும் நான் காமெடிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே என்னை சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். ஷூட்டிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே கிளம்பி வரும். டெய்லியும் ஒரு வில்லேஜே ஷூட்டிங் நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ க்ரௌடு. சில பேர்லாம் அந்த தேர் திருவிழா சாங் எடுக்கும் போதெல்லாம் சாமி ஆடினாங்க அப்படியே அங்கேயே. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போயிட்டு இவ்வளோ பேர் 10 பேர் ஆடுறாங்க, அப்படியே கும்பலாக ஆடுறாங்க சாமி. அந்தளவுக்கு ரொம்ப லைவாக எடுத்தாங்க ஷூட்டிங்கை. ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஏதோ காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா இது முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஒரு நட்பு எல்லாருக்கூடையுமே. விஷ்ணு சால் பிரதர், விக்ராந்த் பிரதர். விஷ்ணு சால் பிரதர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க 2 பேருமே கிரிக்கெட்டில் பெரிய லெவலு. அவங்களுக்கு இருக்கிற பொட்டன்சியல் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயே ஆடுற அளவுக்கு பொட்டன்சியல். அந்தளவுக்கு சூப்பராக ஆடினாங்க கிரிக்கெட்டு. பட் நம்ம ஏதோ வீட்டில் கிரிக்கெட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஆனால் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு எப்படி பண்ணணும், போலிங் எப்படி போடணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்ததும் இல்லாமல் என்னை வச்சு செஞ்சாங்க ஃபுல்லாங்க. மேட்ச்சில் செஞ்சு எங்கெல்லாம் பால் ஸ்பீடாக வருமோ வேகமாக வருமோ அங்கெல்லாம் போய் நம்ம நிற்க வைக்கிறது. அவர் விக்ராந்த் இருக்கார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிப்பார். நான் எங்கேயாச்சும் ஓரமானா கூட கரெக்டாக என்னை பார்த்து தான் அடிப்பார். அந்த மாதிரிலாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தம்பி ராமையா சார் கூடலாம் நடிக்கிறதுலாம் ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. செந்தில் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் சார். செந்தில் சார், மூணார் ரமேஷ் அண்ணன், நம்ம விவேக் பிரசன்னா பிரதர், அவர் வேறு லெவல் பர்ஃபார்மரு, நிரோஷா மேமு, நம்ம திவாகர், நிறைய நடிகர்கள். ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போன மாதிரி இருந்தது, ஒரு ஃபிலிம் யூனிவர்சிட்டிக்குள்ளே போன மாதிரி இருந்தது எனக்கு. அவ்வளோ ஆக்டர்ஸு, நம்ம சினிமோட்டோகிராஃபர் விஷ்ணு ரங்கசாமி சார் எல்லாமே அவங்கள அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அவங்ககிட்டலாம் சினிமாவை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல உண்மையிலேயே. மேம் பார்த்தீங்கன்னா மேம் இங்கிலீஷில் நிறைய பேசுவாங்க, நம்மளுக்கு புரியாது. அதுவும் வேறு கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசுவாங்களா, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. தகவல் வேர் இஸ் லிவிங் நாங்கள் லிவிங்ஸ்டன் சார் கேரவனில் இருக்கிறாருன்ட்டேன் நான். அப்புறம் தான் விஷ்ணு சார் சொன்னார், அது லிவிங்னா உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாங்கய்யா. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ அதை நான் சொன்னேன். படம் ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே ரசிப்பாங்க. ரொம்ப அருமையாக படம். மியூசிக்லாம் ரகுமான் சார் கலக்கிட்டார். அந்த ஜலாலி சாங்லாம் எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் போட்டு ஒரு 10 முறை கேட்டுக்கிறாங்க டெய்லியும். அந்தளவுக்கு அந்த சாங்கை பார்த்தோன்னே அவ்வளோ ஃபயராக இருக்குது.
தேர் திருவிழா சாங்களும் சரி, அப்புறம் நம்ம இந்த சாங்கு ஏப்புள்ள உண்மையிலேயே வந்து ஹீரோயினுக்கு ஒரு சாங்கு, அந்த சாங்கில் என்னையும் வந்து நடிக்க வச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐஸ்வர்யா மேம், தினேஷ் மாஸ்டர், அப்புறம் விஷ்ணு விஷால் பிரதர். ஐயோ அந்த சாங்கில் என்ன வந்து ஒரு 2 பேர் ரொமான்ஸ் பண்ண இடத்துல நம்மளுக்கு என்ன வேலை, பட் நம்மளே வச்சு ஒரு நல்லா தொடர்ந்து வந்திருக்கு படத்தில். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி, ஒவ்வொருத்தருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். படம் எப்போ 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ படத்துக்காக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாண்டிங் திஸ் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா மேம்க்கு தான் நன்றி சொல்லணும். என்னோட ட்ரீம் ஹேஸ் கம் ட்ரூ. ஏன்னா ரஜினி சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஐ மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் கூட ஆக்சுவலி ஒரு படம் நடிக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாம் ஓகேயா, என்னோடய தெலுங்கு படம் ரீமேக் அது. சார் ஓகே பண்ணி எல்லாம் பண்ணோன்னு there was a மூவி விச் ஹேட் சிம்லர் பேஸ் இருந்தனால அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு. சரி, ஒரு சின்ன கவலை. இவ்வளோ வருஷம் நடித்து ஒரு கம்ப்ளீஷனே இல்லாமல் இருக்குது. ஏன்னா நான் ஃப்ரம் சிவாஜி சார்லேருந்து கமல் சார்லேருந்து வரிசையாக பண்ணிட்டேன். சார் கூட தான் பண்ண கிடைக்கலையே அப்படி ஒரு ஃபீல். இப்போ வந்து மேம் ஒரு தடவை பேசினாங்க என்கிட்ட. பேசிட்டு மேம் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்க அப்படின்னு ஒரே எக்ஸைட்டட். ஓகே நம்ம சார் பக்கத்தில் நடிக்க போகிறோம். ஓகே ஆக்சுவலி அவர் ஜோடியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மேம் சொல்ல போகும்போது. எல்லாம் கேட்டுட்டு மேம் நீங்கள் அப்பாவுக்கு ஜோடியாக நடிக்க. சரிங்க மேம். என்ன மேம் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு அப்பாவுக்கு நிச்சயமாக கிள்ளிலாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். என்னோடய இண்டஸ்ட்ரி கம்ப்ளீஷன் உங்களால் நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐம் வெரி ஆனர்டு அண்ட் த்ரில்டு ஒர்க்கிங் வித் சார். பிகாஸ் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்க சான்ஸ் வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கேன். பிகாஸ் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங் கூட ஒர்க் பண்ணுறேன்னா இட்ஸ் பிளெஸிங் ஃபார் மீ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா விஷ்ணு சார்லேருந்து விக்ராந்த்லேருந்து தம்பி ராம சார் வந்து செந்திலான மை ஃபேவரட், இவங்க எல்லாம் கூட நடிக்க போகும்போது இட்ஸ் நைஸ் காம்போ. அண்ட் ஐ வாஸ் வெரி மோர் ஹாப்பி. அப்படின்னா ஒரு லேடி டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மேம் சொன்னேன், மேம் நான் ரொம்ப எக்ஸைட்டட் மேம், லேடி டேரக்டரோட ஒர்க் பண்ணுறேன். மேம் வந்து சாரோட டாட்டர் ஓகே எல்லாருக்கும் அப்படின்னு ஆக்சுவலி பார்த்தா உல்ட்டாவாக இருந்தாங்க மேம். எனக்கே ஷார்ட்டில் நீங்கள் பட மேம் என்ன சொல்லிடுவாங்களோ கரெக்டாக பண்ணுறோன்னு. என்ன வேணுமோ என்ன தேவையோ பக்கா ஃபோக்கஸ் பண்ணி அதை வேலையை பார்த்தாங்க. It was amazing, ma'am. Now I worked with so many directors. Hats off for you, ma'am. Extraordinary job, ma'am. It was really nice. I'm so proud I worked with a lady artist, ma'am. எனக்கும் பெருமையாக இருக்குது மேம், ஒரு லேடி ஆர்டிஸ்ட் நம்மளும் இந்த மாதிரி மேம் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண இன்னும் நல்லா கற்றுக்கலான்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் நைஸ், எக்ஸ்ட்ரீம் டெடிக்கேட்டட் லேடி அண்ட் வெரி ப்ரவுட் டு see that, மேம். நிஜமாவே எல்லாருமே வந்து கோல்டன் ஸ்பூனில் பிறந்தாங்க. ஓகே எடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இல்லை, இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. வந்து ரொம்ப நல்ல விஷயம் மேம். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். அண்ட் எக்ஸைட்டட், த்ரில் அண்ட் காட் பிளெஸ் யூ மேம். ஐம் ஷுர் கண்டிப்பாக அந்த படம் நல்லா ஓடும். பிகாஸ் லவ்லி கண்டென்ட் இருக்குது. இட் வில் ரீச் லாட் ஆஃப் பீப்புள், வில் மேக் தெம் ஃபீல் தே வில் நோ அபவுட் இட்னால தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் அ லாட். வணக்கம். படத்தில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருந்தால் பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறது தான் லால் சலாம் படம். ஸோ அதை பற்றின தம்பி அண்ணா ஏதோ சிங்கிள் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதுதான் லால் சலாமோட கரு. படத்தை பற்றி படம் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்து சொல்கிற ரிவ்யூ வந்து ரொம்ப ஆழமாக அழுத்தமாக நீங்களே ரொம்ப உண்மையான கருத்து சொல்லுவீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஐஸ்வர்யா மேம்க்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் ரைட்டர் சினிமோட்டோகிராஃபர் விஷ்ணு பிரதர் அண்ட் விஷ்ணு விஷால் பிரதர் அண்ட் விக்ராந்த் பிரதர், தங்கதுரை அவர்கள், முனா ரமேஷ் அண்ணா, தம்பி அண்ணா, செந்திலையா, இவங்க எல்லாருக்கூடையும் நடித்தது வந்து மிகப்பெரிய பாக்கியம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம். ரொம்ப அத்தியாவசியமான இந்த காலகட்டத்தில் இல்லை, எல்லா காலகட்டத்திலும் லால் சலாம் ஒரு பாடமாகவும் ஒரு படிப்பினையாகவும், பிரச்சனை செய்யக்கூடாது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாகவும், அப்படியே ஏதாச்சும் என்ன இருந்தது அப்படின்னா அந்த படம் பார்த்துட்டு எல்லோரும் மாறக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் இல்லை, எல்லா காலகட்டத்திலும் ரொம்ப முக்கியமான ஒரு படம் லால் சலாம். சுபாஸ்கரன் சார் அவர்களுக்கும், ஜிகேஎம் தமிழ்குமரன் சார் அவர்களுக்கும், அண்ட் ரெட் ஜெயிண்ட் செண்பகமூர்த்தி சார் எல்லாருக்கும், இந்த படத்தில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.